வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் அதை என்றென்றைக்கும் அரசாண்டு வருகிறவருமாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு 1000 ஸ்தோத்திரங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம், ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, 5 அப்பம் 2 மீன் பங்காளர்களே மற்றும் ஜெப வீரர்களாய் இருந்து இந்த ஊழியத்திற்காய் ஜெபிக்கிறவர்களே, உங்கள் யாவருக்கும் இதோ நல் மீட்பர் நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் சோஃபி மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். இந்த 2026ஆம் ஆண்டு தேவ பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானமான ஆண்டாக இருப்பதாக, ஆசீர்வாதமான ஆண்டாக இருப்பதாக, மன மகிழ்ச்சியின் ஆண்டாக இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகின்றோம். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதனுடைய பின்பகுதியை வாசிக்க கேட்போம். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராக கர்த்தரிடத்திலிருந்து கடந்து வருகிறது. ஆம், கர்த்தர் தாமே உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அருளி செய்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் எதினால் தருகிறார்? யாருக்கு தருகிறார்? தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடந்து அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டு நாம் இருப்போமானால் 100% நிச்சயமாய் நிறைவேறுவது உறுதி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறுதி. முதலாவது சோபி, கர்த்தர் இந்த கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்வதற்கு முன்பதாக முந்தின 19ஆம் வசனத்துல சொல்றாரு, வெட்கம் அனுபவித்த இடங்களில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். பின்பு ஆண்டவர் சொல்லுகிறார், சகல ஜனங்களுக்குள் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். ஆகவே ஆசீர்வாதம் டிவி நேயர்களே, உங்கள் யாவரையும் கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். அவருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு இந்த பாக்கியத்தை ஆண்டவர் நிறைவாக அருளி செய்வார். நற்கீர்த்தியும் புகழ்ச்சியும் உங்களுடையதான் இருக்கும். ஆமென். God bless you. God bless you. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் செப்பனியா 3:20. அதை வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்கள் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு வாக்குத்தத்தம் என்பது தேவனை வற்புறுத்தி அல்லது அவர் பாதத்தில் தாழ்த்தி கிடக்கும் பொழுது தமது ஜனத்திற்கு கர்த்தர் கொடுப்பது. இஸ்ரவேலருக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்தது. இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றைக்கும் காண்பதில்லை என்று. அதே போல எகிப்தியர் முகத்தில் விழிப்பதையே இஸ்ரவேலர் இழந்தார்கள். அவர்கள் வித்தியாசமான பாதையில் அழைத்து செல்லப்பட்டார்கள். அதை போல உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கிற வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நற்பெயர் கீர்த்தி. காந்தியடிகள், காமராஜர்,
என்றெல்லாம் நம்முடைய தேச தலைவர்கள் அவர்களை பற்றி பேசும்போது எவ்வளோ ஒரு பெரிய கீர்த்தி அவர்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் உங்கள் பிள்ளை 12th படிக்கிற பிள்ளை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துருச்சுன்னா என்ன புகழ்ச்சி, என்ன புகழ்ச்சி, என்ன புகழ்ச்சி. எத்தனை பாராட்டுக்கள், எத்தனை தினத்தந்தி, தினமலர் எல்லா இடத்திலும் வந்து இன்டர்வியூ பண்றாங்க. எத்தனையோ பேர் உங்களுக்கு மாலை போடுறாங்க, ஷால் போத்துறாங்க. என்ன புகழ்ச்சி, என்ன புகழ்ச்சி. கீர்த்தி ஒரு நற்பெயர், புகழ்ச்சி அது இப்படிப்பட்டதுதான். இந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் இரண்டு சகோதரர்களைப் போல, நீதியும் நியாயமும் ஒன்றை ஒன்று சேர்ந்து நிற்பது போலவும், சத்தியமும் கிருபையும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று சொன்னது போலவும், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கீர்த்தியும் புகழ்ச்சியும் இந்த இரண்டும் சேர்த்து ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்வது போல இந்த ஆண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். எந்த இடத்துல ஆண்டவர் முதலாவது வைக்கிறாராம்? அதுக்கு முந்தின வசனத்தை படிக்க கேட்போம். 19ஆம் வசனத்தை பாருங்கள். செப்பனியா 3:19. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். கடைசி பகுதி படிங்க. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வெட்கம் அனுபவித்த இடங்கள் எதுவோ அந்த இடத்தில் கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த 2026 அதுல உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் வெட்கத்திற்கு பதிலாக, 2025 பட்ட வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆகவே உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, சந்தோஷப்படுவதாக, விசுவாசம் கொள்வீர்களாக, வைராக்கியம் கொள்வீர்களாக. கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசேஷ விதமாக கீர்த்தி மற்றும் புகழ்ச்சி இதிலே ஆண்டவர் எந்த விதங்களில் எல்லாம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று நான் காத்திருக்கும் பொழுது அழகான தேவ வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று சொன்னால், முதலாவது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன, எப்படிப்பட்ட கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக தேவன் நம்மை வைக்க விரும்புகிறார், எப்படிப்பட்ட கீர்த்தி எப்பொழுதும் கர்த்தர் நினைவில் கொள்ளுகிறார். ஏசாயா 51:2 படிக்க கேட்கலாம். ஏசாயா 51:2. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை நல்லா பிடிச்சுக்கிடுங்க. எல்லார் மத்தியிலும் பேர் புகழ் யார் யாருக்கு இருக்கிறதோ இல்லோ, தேவனுக்கு முன்பதாக ஒருவருக்கு பெயர் புகழ் இருக்கிறது. அது யார் என்றால் ஆபிரகாம், சாராள். தேவனுக்கு முன்பதாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிற்கிற ஒரு தம்பதி. இதுல ஒருவரைத்தான் தேவன் அழைக்கிறார். பாருங்க, அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்தேன் தான் சொல்றாரு. ஆபிரகாமை தான் அழைத்தேன்னு சொல்றாரு. ஆனா 2 பேரையும் சேர்த்து தான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக அவர் வைத்திருக்கிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம், உங்களை பெற்ற சாராள். ஒருவரை அழைக்கிறார், ஆனால் இருவரை நினைக்கிறார். அந்த இருவருக்கு உரிய புகழ்ச்சி என்ன? உங்களை பெற்ற சாராள், உங்களுடைய தகப்பனாகிய ஆபிரகாம். அதனால இந்த உலகத்தில் வந்த பொழுது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜனன விவரமாவது என்று எழுதப்பட்டது. ஆபிரகாமின் குமாரன். ஆகவே ஒரு ஸ்திரியை ஆண்டவர், பிசாசு கட்டி வைத்திருந்த அந்த ஸ்திரியை விடுவித்த உடனே சொன்னார், இவளும் ஆபிரகாமுக்கு குமாரத்தியாய் இருக்கிறாளே. ஆபிரகாம் மடியிலே போய் லாசரு விடப்பட்டார் என்று சொல்லுகிறதுனால விசேஷ ஒரு பெருமை பரலோகத்தில். ஆபிரகாம் அப்படி என்றால் அவர் தேவனுடைய சிநேகிதன்.
ஒரு பெயர், ஒரு புகழ், மங்காத புகழ். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், நித்திய பெயர், நித்திய கீர்த்தி. அப்படியானால் அந்த ஆபிரகாம் எவ்வளவு கனம் தேவனால் பெற்றிருக்கிறார் பாருங்கள். இன்றைக்கு உங்களை, உங்கள் இருவரை, கணவன் மனைவியமா இருந்த உங்கள் இருவரை, திருமணம் ஆகாதவர்களா இருந்த ஆபிரகாமாக அல்லது சாராளாக நினைச்சு உங்களுக்கு சொல்ற வார்த்தையை கேளுங்க. ஆபிரகாமை போல, சாராளை போல கர்த்தர் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வார். கைகளை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம், இன்றைக்கு ஏராளமான ஆபிரகாம்கள் நம் உலகத்துல ஊர்ல இருக்கிறோம் இல்லையா? ஆமா, நமக்கு தெரிந்த எத்தனை ஆபிரகாம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அத்தனை ஆபிரகாம்கள் எல்லோருக்கும் ஒரு பெயரை கொடுக்க விரும்புகிறார் கர்த்தர். என்ன பெயர்? அந்த ஆபிரகாம் சாராள் அவர்கள் இருவருக்கு என்று ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சியும் தேவனுக்கு முன்னே உண்டாயிருந்தது போல இந்த உலகத்தில் இருக்கிற ஆபிரகாம் ஈசாக்காக உங்களை வைத்து ஆபிரகாம் சாராளுக்கு கொடுத்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன? ஆண்டவர் மனத்தாழ்மையாய் அவருக்கு முன்பதாக நடப்பதும், நாம் தீமையை வெறுத்து நன்மை செய்ய வேண்டும் என்பதும், அவருடைய கட்டளைகள் கற்பனைகளின்படி நடப்பதுமே அல்லாமல் வேறு என்னத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? வேறு ஒன்றுமல்ல. இதன்படி நடந்து பாருங்கள். ராஜரீக பிரமாணத்தின்படி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இரண்டாவது, உன்னில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இப்போ நீ ஒரு நல்ல ஒரு மனிதனாக, உனக்கு சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, உன் பெற்றோரை கனம் பண்ணு, உன்னுடைய தாய் தந்தைய கனம் பண்ணு. இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய தாய் தகப்பனுக்கு என்ன கனம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு நாள் உங்களுடைய பிள்ளை வந்து எப்படி உங்களை கனம் பண்ணணும், வயசான காலமாச்சு நடக்க முடியல, அந்நேரம் உங்க பிள்ளை எப்படி கனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? உன்னிடத்தில் நீ எப்படி அன்பு கூறுகிறாயோ இப்ப அப்படியே உன்னுடைய தகப்பனுக்கு செய். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமாம். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இவைகளின் படி நீங்கள் நடந்தால் மட்டும் போதும். வேறு ஒன்றும் ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கவில்லை. ஆண்டவர் உங்களை இந்த 2026 கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். சக்சஸ் ஆன ஆண்டாக இது உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். மகிழ்ச்சியாக இந்த ஆண்டை கடந்து ஆண்டவருக்குள் கடிகூறும்படி வைப்பார் என்று சுவிசேஷத்தின்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, பயப்படாதிருப்பதாக. இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன? எப்படிப்பட்ட பேர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும்? ரூத் 4ஆம் அதிகாரம் 11-12. ரூத் 4:11-12 வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் போவாசை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டில் வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அருமையாக போவாஸ் அருமையாய் திருமணம் செய்கிற ரூத்தை குறித்தும் போவாசை குறித்தும் ஊர் மக்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? சகல ஜனங்களும் மூப்பரானவர்கள் அவர்களை நோக்கி என்ன சொன்னார்கள்? ராகேலை போலவும், இஸ்ரவேல் கர்த்தர் இஸ்ரவேலை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. ராகேல், லேயாள், நேசிக்கப்பட்டவள் ராகேல், அசட்டை பண்ணப்பட்டவள் லேயாள். ஆனால்
தேவன் எல்லாவற்றையும் அளந்து வைத்திருக்கிறார் வாழ்க்கையில். ராகேல் மரித்து கடந்து போன பிறகு அவளுடைய கணவருடைய நேசம் லேயாளுக்குத்தானே இருந்திருக்கும். அவர்களுக்கு தேவையான அன்பு கிடைத்ததுனால பின்பதாக அவங்க எழுதுறாங்க, ராகேலை போலவும் முதலாவது வாழ்க்கை வாழ்ந்து சென்றாள், ராகேலை போலவும் பின்பு லேயாளை போலவும் கர்த்தர் இஸ்ரவேலை கட்டுவித்த இந்த 2 பெண்களைப் போலவ உங்களை உன் மனைவியை வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானா இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். போவாஸ், நீ புகழ் பெற்றிருக்க கடவாய். பெத்லகேமில் புகழ். பெத்லகேம் பின் நாட்களில் ஆண்டவர் வந்து பிறந்த இடம். விசேஷ விதமா கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கு எங்க புகழ்ச்சி வைக்க விரும்புறாரு? தேவனுடைய ஜனம், கர்த்தர் யார் யார் இதயங்களில் பிறந்திருக்கிறாரோ, பெத்லகேமில் பிறந்த ஆண்டவர் யார் யார் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரோ அவர்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு அருமையான பெயர் புகழ். பெத்லகேமிலே நீ புகழ் பெற்றிருக்க கடவாய் என்று ஆசீர்வதித்தார்கள். புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்கிறவர் பெத்லகேமில் உங்களை புகழ்ச்சியாக்குவார். அதோடு கூட ராகேல் லேயாளை போல உங்களை வாழ்ந்திருக்க செய்வார். இது ஒரு கீர்த்தியில் ஒரு பெரிய நற்பெயர். ராகேல் லேயாள் போல நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஸ்திரீகளுக்கு, அன்பு சகோதரிகளுக்கு இன்னைக்கு நான் சொல்லிக் கொள்றேன், ஒரு பக்கம் ராகேலை போல நீங்க உங்க கணவரால உங்க பிள்ளைகளால நேசிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். இல்ல லேயாளை போல கணவருடைய அன்புக்காக ஏங்கியே ஓடிக்கொண்டு தூதாயும் கனியனாலே எனக்கு அன்பு கிடைச்சிடாத என் கணவர்கிட்ட நினைக்கிறவங்களா நீங்க இருக்கலாம். ஆனா இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை. கர்த்தர் உங்க குடும்பத்துல உங்களை நல்லா வாழ வைப்பாரு. லேயாளை கட்டுவித்த கர்த்தர் உங்க குடும்பத்தை கட்டு வைப்பார். உங்க கணவர் மத்தியில உங்களுக்கு நல்ல பேரு, அவர் உங்களை கனம் பண்ணி கண்ணியமா நடத்த வைக்கும்படியா சூழ்நிலை இந்த 2026 அழகாக தேவன் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பாரு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அது ரூத் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத் 4:12. இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே, ரூத்தினிடத்தில் போவாஸ் உனக்கு பிறக்க போகிற பிள்ளையினால உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பெரேசின் வீட்டை போல ஆக கடவது. பெரேசின், அதாவது பாரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள். இந்த பாரேசை குறித்து சொல்லி ஆசீர்வதிக்கிறார்கள். யாரை பத்தி சொல்றாங்க? யூதாவுக்கு பிறந்த பாரேஸ். யூதாவுக்கு பிறந்த பாரேசின் வீட்டை போல உன் வீடு ஆகட்டும். இது இஸ்ரவேலர் நடுவே இருக்கிற கீர்த்தியும் புகழ்ச்சியுமாயிருக்கிறது. யூதா என்றால் துதி மற்றும் ஆளுகை. யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை, சமாதான கர்த்தர் வருமளவும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பக்கம் அப்படிப்பட்ட ஆளுகை செய்கிற அந்த ஜனத்தினுடைய பிள்ளைகள், யூதாவுக்கு பிள்ளைகள். ஆமா, யூதாவுக்கு பிள்ளைங்க இருந்தாங்க. அதன் பின்பு இந்த சாரா மற்றும் பாரேஸ் பிறந்தார்கள். இந்த 2 பேர் பிறக்கிறப்ப இந்த பாரேஸ் அந்த மருத்துவ சீட்டை திட்டு வாங்கின ஆளு பார்த்துக்கிடுங்க. நல்லா எல்லாரும் நம்ம நினைக்கிறோம் இவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க. ஆனா வேதவசனம் என்ன சொல்லுகிறதுனா, அந்த பாரேசை பத்தி என்ன எழுதிருக்குன்னா, ஆதியாகமம் 38:29, அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்ட போது, இந்த பாரேஸ் வந்து வாங்கி கொண்ட போது அதன் சகோதரன் வெளிப்பட்டான்.
அப்பொழுது அவள், நீ மீறி வந்ததென்ன? இந்த மீறுதல் உண்மையில் நிற்கும் என்றாள். அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது. அதாவது விசேஷ விதமா ஆதியாகமம் 38:29 நம்ம வாசிக்கிற போது வேதாமத்துல ரெட்ட பிள்ளைகள் 2 இருந்தது. 27ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அவளுக்கு பிரசவ காலம். யூதா தாமாருக்கு பிள்ளைகளை பெறும்போது இரட்டை பிள்ளைகள் இருந்தன. அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூல் கட்டி, இது முதலாவது வெளிப்பட்டது. பிரசவத்தில் கர்ப்பத்திலேருந்து ஒரு கை மட்டும் வெளியே வந்தோடனே நூல் சுத்திட்டாங்க. அப்பொழுது அது திரும்ப கையை உள்ளே வாங்கி கொண்டது. அப்புறம் அதன் சகோதரன் வெளிப்பட்டான். அவனுக்கு இந்த மருத்துவச்சியை சொன்னாங்க, என்னப்பா அவன் முதல்ல வர்றவன் விட்டுட்டு நீ தாண்டி வந்துட்ட, இந்த மீறுதல் உண்மையில் நிற்கும் என்றாள். அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது. ஆனா இந்த பாரேஸா சேராவா, யாரு பெரிய ஆளு, யாரு மனுஷரால பிறக்கும் போதே திட்டு வாங்குறாங்கன்னா இந்த பாரேஸ் தான் திட்டு வாங்கினார். ஆனா பாருங்க, கர்த்தர் இந்த பாரேசினுடைய வீட்டை அற்பமாக, பிறக்கிற நேரத்திலேயே அற்பமாக எண்ணப்பட்ட இந்த பாரேசை கர்த்தர் தெரிந்து கொண்டிருந்தபடியினால அவரை தேவன் ஆசீர்வதித்து, சாராவா பாரேசான் பார்க்கும்போது பாரேசின் வழியாய் சந்ததியில் வந்து கிறிஸ்து பிறக்கும்படி சித்தம் கொண்டார். தேவனுடைய சித்தம் அவ்வாறு பாய்ந்தது. அது தேவ தீர்மானமாக இருந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்து பார்த்தீர்களானால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இதோ அவங்க விசேஷ விதமா 3ஆம் வசனம் பாருங்க. யூதா பாரேசையும் சாராவையும் பெற்றான், தாமாரிடத்தில் பெற்றான். அதுக்கு அடுத்து பாருங்க, யார் சந்ததி வழியா கிறிஸ்து வருகிறார் என்று புறப்படுதுன்னா, பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆரம் அம்மினதாப்பை பெற்றான், அம்மினதாப் நாகோசை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை ராகாபனிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். இப்ப இந்த பாரேசின் சந்ததியில் தான் தாவீது ராஜா, அந்த சந்ததியில் தான் தாவீதின் குமாரன் கிறிஸ்து. இப்ப முதலாவது புறப்படுகையிலேயே குறை சொல்லுதல். அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, இந்த 2025 உங்களை குறை சொல்லி குறை சொல்லி குறை சொல்லி பாரேஸ் பாரேஸ் நீ நல்லா இருக்க மாட்ட, நீ எப்படி வாழ மாட்டேன்னு சொல்லி உங்களுக்கு ஆரம்பத்திலேயே குறை சொல்லி, ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சா உங்களை குறை சொல்லி, நீங்க ஒரு சிறு ஜெபம் பண்ணி சிறு ஊழியம் பண்ணா குறை சொல்லி, நீங்க செயல்பட்டா குறை சொல்லி, வீடு கட்டினா குறை சொல்லி, என்னன்னாலும் குறை சொல்லப்பட்ட பாரேசுகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்க வீட்டை தான் தேவன் தாவீதின் சந்ததி வந்து பிறக்க தெரிந்து கொண்டிருக்கிறார். தாவீதின் குமாரன் வந்து பிறக்க தெரிந்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்ப உங்களை யாரு திட்டுனாலும், மருத்துவச்சிகள் திட்டுனாலும் பரவாயில்ல, பெத்து எடுக்கும் போது திட்டுனாலும் பரவாயில்ல, ஒன்று சொல்றேன், யாரு குறை சொன்னாங்கன்னாலும் பரவாயில்ல, நீங்க ஒன்று செய்யுங்க. என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். சிறு பையன் ஒரு குறிப்பிட்ட ஊரிலே பிறந்தான். அந்த சிறுவன் பிறந்த பொழுது அவனுடைய தாய் அதை தன்னுடைய தகப்பன் கையில் கொடுத்தார். அந்த பிள்ளைக்கு தாத்தா கையில் அந்த பிள்ளை பேர பிள்ளை இருக்குது. அதாவது தாய், பெற்ற தாய் தன் தகப்பனிடத்தில் கொடுத்து இந்த பிள்ளையை பாருங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கொடுக்குற நேரத்தில் அந்த பெற்றெடுத்த தாயின் தகப்பன், அதாவது இந்த பிள்ளைக்கு தாத்தா, அவரு அந்த பிள்ளைக்கு என்னுடைய கையை பார்த்தார். அவருக்கு பல முதிர்ச்சியான அனுபவம் என்பதனால் பலருடைய கைரேகைகளை பார்த்து பழக்கமோ என்னவோ, அவர் சொன்னாரு, எம்மா ஒன்று கவனிச்சுக்க, உனக்கு இது மூத்த பிள்ளை, உன் வீடு நீ கீழே போகுதுன்னு சொன்னா இந்த பிள்ளையால தான் இருக்கும், அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்க, சரி வளர்த்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அந்த பிள்ளை வளர்ந்தது, ஆளானது, வீடியோ இன்ஜினியர் ஆனது, ஆசீர்வாதம் டிவி ஆரம்பித்தது, ஆசீர்வாத திருச்சபை ஆரம்பித்தது.
இப்பயும் உங்க முன்னாடி நிக்குது. பாரேசை ஆசீர்வதித்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லி சொல்லி ஆசீர்வதிப்பார். உங்க வீடு பாரேசின் வீட்டை போல கட்டப்படும். ஒரு நாள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. பயப்படாதீங்க. பிறக்கும் போதே பாரேசுக்கு வந்தது வேதனையான வார்த்தைகள். ஆனா ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, கைரேகைகள் சொல்லாதத கர்த்தர் சொல்லுவார். அவர் பலவற்றை மறைத்து வைத்திருப்பார், முத்திரித்து வைத்திருப்பார். மற்றவங்களுக்கு நம்ம கைக்குள்ள இருக்க ரகசியங்களை மறைச்சி வச்சிருப்பாரு. அதனால அவங்க கண்களுக்கு புலப்படாது. மாம்சத்துக்குரியவன் மாம்சீகமாகத்தான் நினைக்க முடியும். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராமே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவராமே. ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்க. மரித்து 4 நாள் ஆன பிறகு லாசருவை வெளியே கொண்டு வர செய்கிறவர் உங்களுக்கு உங்கள் பெயருக்கு இருந்த களங்கத்தை இந்த ஆண்டு நீக்க போகிறார். உங்க பேரை பரலோகத்தில் தேவனானவர் கனம் பண்ண நினைக்கும் போது, இந்த ஊர்ல உலகத்துல உங்க பேரை எவ்வளவு கீழே தள்ளி போட்டிருந்தாங்கனாலும், குப்பத்தொட்டில் போட்டிருந்தாங்கனாலும், அங்க இருந்து தங்கமயமா வெளியே வருவீங்க. சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் கொண்டு வந்து பாரேசின் வீட்டை போல ஆசீர்வதிப்பார். அந்த தலைமுறையில தாவீது ராஜா வந்தார். ராஜகுலமானவர் பாரேஸ். சாரா சாதாரணமாய் போனார். அப்ப ஒன்று நீங்க புரிந்து கொள்ளுங்க, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளையும் மனுஷரையும் பார்க்காதீங்க. மனிதரை குறித்து கர்த்தர் சொல்லும் போது, புல்லை போலவும் புல்லின் பூவை போலவும் அவனுடைய மகிமை இருக்கிறது, அவன் இருக்கிறான் என்று அவர் எண்ணுகிறார் என்றால், அவர்களை பார்க்காம கர்த்தரை பார்த்து நீங்க நட கட்டுங்க. இந்த 2026 ஆண்டவர் முன்னே போய்கிட்டே சொல்றாரு, மானே வா வா, நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இந்த ஆண்டு வைப்பேன். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் பயப்படாதிருப்பதாக. அடுத்து கூட வேதவசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 5:11. யாக்கோபு 5:11 படிங்க பார்க்கலாம். இத பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். போதும். யோபுவின் பொறுமை தேவனுக்கு முன்பதா, எப்பொழுதும் ஆவியானவர் முன்பதா, பரிசுத்த ஆவியானவர் முன்பதாக பொறுமை என்று வந்தா யார் வந்து நிற்கிறா? யோபுவினுடைய முகம் தெரிகிறது. யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். கர்த்தருடைய சகல மகிமை அவருக்குள்ளே, அவருடைய எல்லா பகுதிக்குள்ளும் அந்த யோபுவின் முகம் நின்றிருந்திருக்குமா இருக்கலாம். அங்கு வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது பாருங்க, பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. விதை விதைக்கிற மனுஷன் விவசாயியை போல பொறுமை யாரிடத்தில் காண முடியும்? ஒரு நெல் நாற்றை நட்டால் அது மறுநாளில் அல்லது அதற்கு அடுத்த நாளில் பலன் தரப்போவதில்லை. அது எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. கோதுமை என்றால் எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. வாழை என்றால் எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு போமோகிரானைட், மாதுளை என்று சொன்னால் அந்த மாதுளம் பழத்தை, அந்த செடி வளர்ந்து வருவதற்கு எவ்வளவு நாள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. ஒரு தோட்டக்காரன் ரொம்ப நாள் காத்திருக்கிறார். சில செடிகள் கனி கொடாமலே தாண்டி போகிற நேரங்களும் உண்டு. தோட்டக்காரர் பொறுமையாய் இருக்கிறார். அதுபோல இந்த யோபு பொறுமையாய் இருந்ததுனால ஒன்று நடந்தது. என்ன நடந்ததுன்னா, கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். நீங்க இந்த ஆண்டு பொறுமையை கடைப்பிடிங்க. உங்களை யாராகிலும் குறை சொன்னா திரும்ப பேசுறது லேசு. உங்க மேல அபாண்டமான பழி சொன்னா பதில் சொல்லுங்க. அதுக்கு
இயேசு ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திரும்ப கூடு என்று சொன்னார். ஆனால் பிரதான ஆசாரியனுடைய இடத்துல அரைஞ்சப்ப கேட்டார், ஏன் அரைஞ்சா? அதுக்குரிய காரணத்தை ஒப்புவின்னு சொன்னார். அப்ப ஒரு இடத்துல நான் கேள்வி கேட்க பதில் சொல்லணுமா இருக்கலாம். ஆனா மற்ற இடங்கள்ல நீங்க அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. கர்த்தர் பேசட்டும். லெட் தி லார்ட் ஸ்பீக். அவர் பேசட்டும். எப்படி பேசுவார்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பேசும் பொழுது அவர் யோபுவின் சிநேகிதர்களுக்கு சொன்னார், யோபு தன் வாயினால் பாவம் செய்யாம இருந்தான், நீங்கள்லாம் இப்படி பேசுனீங்களே, உங்களை குறித்து எனக்கு வருத்தமா இருக்கிறது. யோபுட்ட போய் ஜோம் பண்ண போங்க, அவன் என்ன இடத்துல ஜோம் பண்ணுவான், நான் உங்களுக்கு இறங்குவேன் என்று யோபுட்டே அனுப்பி வைக்கிறார் ஜெபத்துக்கு. வேதனை உள்ள அவர் சுகமா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டியதாயிற்று. யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். அப்ப நீங்க பொறுமையா இந்த ஆண்டு இருங்கள். உங்களை உயர்த்த வேண்டியது கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்க ஓடுற இந்த ஓட்டத்துல இந்த 2026 கர்த்தரின் செயல், கர்த்தரின் ரகசிய செயல், அப்படிப்பட்ட கர்த்தருடைய செயல் ஒன்று வெளிப்படும் வரை பொறுமையாய் காத்திருங்கள். விவசாயியின் பொறுமை, யோபுவின் பொறுமை. அவை தேவனுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு அருமையான பெயர் வரட்டும். யோபுவை போன்றவன், யோபுவை போல பொறுமைசாலி அப்படின்னு ஒரு பேர், கீர்த்தி, புகழ்ச்சி உங்களுக்கும் தேவன் முன்னிலையாலும் மனுஷர் முன்பதாகும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சாந்த குணம் யாவருக்கும் தெரிய வர கடவுது. சாந்தமா நீங்க இருக்கிறீங்கன்றது ஒவ்வொரு சூழ்நிலையில தான் தெரியும். நீங்க பஸ் டிக்கெட் எடுக்க போறீங்க, ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போறீங்க, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, அந்த நேரத்தில் நீங்க பொறுமையா நிக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, இவர் வித்தியாசமானவரா இருக்காரே, என்ன காரணம், எதனால நீங்க உங்கள்கிட்ட வித்தியாசம் இருக்கு பிரதர், வாங்க கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சூழ்நிலை வரும்பொழுதுதான் உங்களுடைய பொறுமை வெளிப்படும், அதனால் உங்களுக்கு பெருமையும் உண்டாகும். அதோடு கூட வேதவசனம் சொல்லுகிறது போல உங்கள் சாந்த குணம் யாவருக்கும் தெரிந்திருக்கணும். வீட்டில் தெரியணும். ஏதாவது ஒண்ணுன்னா காய்ச்சி பூச்சின்னு கத்தி விட்டுறாரு, காய்ச்சி பூச்சின்னு அந்த அம்மா சத்தம் போடுது அப்படின்னு வீட்டில் உங்களை குறித்து பின்னாடி 2 பேர் பேசக்கூடாது. சொல்லணும், பொறுமையா இருக்காரு டாடி, பொறுமையா இருக்காங்க மம்மி, பொறுமையா இருக்காங்க. பொறுமைசாலி என்ற ஒரு பட்டத்தை வீட்டில் உள்ளவர்கள்ட்ட நீங்க வாங்கி, கர்த்தர்ட்டையும் வாங்கி இந்த ஆண்டு நில்லுங்க. கர்த்தரின் செயல் என்ற ஒன்று வரும். அந்த நேரத்தில் யோபுவுக்கு பொன்னாபரணங்களும் பொற்காசு வீட்டில் வந்து குவிய பண்ணினார். பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளை 4 தரமையா காண பண்ணினார். சந்தோஷமாய் இருக்க பண்ணினார். ஆமென். எண்ணி பாணி பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும், ஆசீர்வாதம் எண்ணு ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். துன்பம் உன்னை சுண்டலை கழித்தாலும், இன்பம் இழந்தேன் என்றெண்ணி சோர்ந்தாலும், எண்ணி பாணி பெற்ற பேராசீர்வாதம், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணி பாணி பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும், ஆசீர்வாதம் எண்ணு ஒவ்வொன்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இது எந்த இடத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பேரு, ஒரு புகழ் உள்ள ஒரு இடம் அப்படின்னா ஏசாயா 51:3 அந்த இடத்தை காட்டுறது. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார்,
அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதெனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். ஏதேன் என்னும் கர்த்தரின் தோட்டம். ஆண்டவர் உங்க வீட்டை எப்படி மாற்ற விரும்புகிறார்? உங்களுக்கு பெயர் புகழெல்லாம் கொடுத்து எப்படி மாற்ற விரும்புகிறார்னா, ஏதேன் அதுதான் வற்றாத நீரூற்று, செழிப்பான தோட்டம். அப்படிப்பட்ட வற்றாத நீரூற்றுள்ளதும் செழிப்பான தோட்டமுமாய் இருந்த ஏதேன் தோட்டமாகிய கர்த்தரின் தோட்டம், the Lord's garden, the garden of Eden. ஏதேன் தோட்டம் போல உங்கள் வீட்டை மாற்ற வேண்டும். அதுதான் தேவனுடைய நிறைவான முக்கியமான எண்ணமாய் இருக்கிறது. நீங்கள் மற்றவர்களை பார்க்காதிருங்கள், உங்கள் வீட்டை ஏதேனை போல மாற்ற வேண்டும். இந்த பிளான் ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. உங்களுடைய வீட்டில் இருக்கிற சிற்சில அறைகளாக இருந்தாலும், ஒரே அறையாக இருந்தாலும், அதிலே ஒரு பக்கம் சமையல் அறையும் ஒரு பக்கம் படுக்கை அறையும் இருந்தாலும் கூட, எதுவா இருந்தாலும் அதில் சுத்தமாக செவ்வையாக நேர்த்தியாக அழகாக மாற்றி அதில் வசிக்கிற உங்கள் இதயத்தில் ஏதேனில் இருக்கிறது போல பரிசுத்த ஆவியானவருடைய பெருமழை எப்போதும் இருப்பதினால் நீர் பாய்ச்சலான தோட்டம் போல உங்கள் முகத்தில் மலர்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்து உங்கள் குடும்பம் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். எரிச்சலாய் ஒருவருக்கொருவர் இருப்பது வேண்டாம். உங்க வீடு தான் ஏதேனா மாறணும். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் இருந்தாலும் உங்க வீடு அது ஏதேனா மாறணும். ஒரு ஊமையை சமீபத்தில் ஒரு நாள் நான் சொன்னேன். அந்த ஊமையை நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட மனிதன் 10 ஆடுகளை உடையவனாக இருந்தான். நல்ல ஒரு குடிமகனாக 10 ஆடுகளை வைத்து அதை வளர்த்து வந்தான். அத்தனை ஒவ்வொன்றுக்கும் பேர் சொல்லி அழைத்து அதனை தன் பிள்ளைகளைப் போல பாதுகாத்து பொன்னென காத்து அவன் நடத்தி வந்தான். அந்த தேசம் விஸ்தாரமாக இருந்த பொழுது எதிரி தேசத்தில் இருந்து எதிரி அல்ல, எதிரே இருந்த ஒரு தேசத்தில் தப்பான ஒரு மேய்ப்பன் அந்த தேசத்திற்குள் நுழைந்து 1000 ஆடுகளை நடத்தி கொண்டு வந்த பொழுது இவனுடைய இருதயம் கலங்கிற்று. 10 ஆடு எனக்கு இருக்கிறது, அவனுக்கு 1000 ஆடுகள் இருக்கிறது, எனக்கு அப்ப 100 ஆடாவது வேண்டுமே. அந்த எண்ணம் அவனுடைய இருதயத்தை தினமும் கசக்கி பொழிய தொடங்கியது. அதுல இந்த 10 ஆடுகளுக்கு தீனி போடுகிற பொழுதெல்லாம் 100 ஆடு நினைச்சுக்கிட்டு இந்த 10 ஆடுகளுக்கு சரியான உணவு கொடுக்காமலே இருந்ததினால் கொஞ்சம் கொஞ்சமாய் நோய்வாய்ப்பட்டு ஒரு நாள் இந்த 10 ஆடுகளும் செத்து போய் விட்டன. ஆனாலும் இவனுடைய எண்ணங்களோ 100 ஆடுகளை உடையவனாய் நான் இருக்க வேண்டும். அந்த எதிர் நாட்டில் இருந்து வந்ததான கள்ள மேய்ப்பனிடத்தில் போய் பேசினான். எனக்கு 100 ஆடுகளுக்கு எவ்வளவு நான் உனக்கு பணம் தேவை தர வேண்டும். இவ்வளவு பணம் கொடுத்தால் 100 ஆடுகள் தருகிறேன். தன்னுடைய வீட்டில் உள்ள பல காரியங்களை எடுத்து முக்கியமானவைகளை விற்று போய் செலுத்தி 100 ஆடுகளை வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய கிடையிலே வைத்து அந்த ஆடுகளை பராமரிக்கலாம் என்று நினைத்த போதுதான் தெரிந்தது அந்த ஆடுகள் எல்லாம் முட்டுகிற ஆடுகள். அவைகள் துள்ளி குதித்து இவனுக்கு விரோதமாகவே வந்து இவனை சரீரத்திலே குத்தி காயத்தை உண்டு பண்ண வந்த போது இவனுக்கு வேதனையா இருந்தது. சில நாட்கள் அடக்கி பார்த்தான். இவைகள் அடங்காத ஆடுகளாக இருக்கிறது என்பதை கண்டுபிடித்த அவன் அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு சொன்னான், ஆளுக்கு 10 ஆடு வாங்கிட்டு போங்க, எவ்வளவு நாள் காசு தாங்க, வாங்கிட்டு போங்கன்னு அறிவிப்பு கொடுத்ததுனால ஆளுக்கு 10 ஆடு டக்கு டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு ஆடு கூட இல்லை. வீட்டில் வந்து அமைதியாய் அவன் படுத்த போது அவன் தலைமாட்டில் இருந்தது அவன் வளர்த்த 10 ஆடுகளினுடைய தோல்தான். அந்த ரோமங்களின் மேல்தான் தன் தலையை வைத்து படுத்திருந்த அவன் அழுதான். என்னுடைய பொன் நான் ஆடுகளை என்னுடைய பிள்ளைகளைப் போல நான் வளர்த்து வந்த அந்த ஆடுகளை நான் கவனிக்காமல் போனேனே.
தேம்பி அழுதான். உலகத்தில் உங்களுக்கு 1000 பேர் வாழ்த்து சொல்லுவாங்க. ஹலோ பிரதர், ஹலோ மச்சான், ஹலோ சிஸ்டர், ஹலோ ப்ரோ, எல்லாம் பேசலாம். ஆனா சொல்றேன் ஒண்ணு, ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், your home is best for you. உன் வீடாகிய ஏதேன இழக்காத, அதில் உள்ள ஆடுகளை அற்பமா நினைக்காத. விலையேற பெற்ற ஆண்டவர், விலை மதிப்பே சொல்ல முடியாத மகிமையான ஆண்டவர் தன் உயிரை கொடுத்து உன் பிள்ளைகளை, உன் மனைவிய, உன்னுடைய உற்றார, உன்னுடைய பெற்றோரை அவர் காக்க அந்த சிலுவையில் பாடுபட்டார்னா அவங்க ஸ்பெஷல்பா. அவங்கள கண் போல பார்த்துக்க. உன் வீடு ஏதேன் போல மாறும். இங்கிருந்து உனக்கு பெயரும் புகழும் உண்டாகும். மகிமையாய் உயர்த்துவார். எல்லோரும் வர்றவங்க சொல்லுவாங்க, உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சா ஏதேன்ல இருக்க மாதிரி இருக்குதுங்க, சமாதான மழையை பார்க்குறேங்க. எழுந்து நிற்கலாமா? உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இந்த ஆண்டு கர்த்தர் வைக்க போகிறார். முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. ஆண்டின் துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் உமக்கு துதிகள் செலுத்திடுவோமே. ஆண்டின் துவக்கம் முதல் இறுதி வரைக்கும் ஆமென் உமக்கு துதிகள் செலுத்திடுவோமே. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. ஆண்டுகள் தோறும் உம்மை பணிவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். இதோ கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுதே தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. இதோ இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல வீடு வாசல் எனக்கு இல்லை என்று கதறுகிறவர்களுக்கு நல்ல புதிய வீட்டையும் நல்ல வசதிகளையும் நான் அமைத்து தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இந்த இடத்தில் 10 கட்டளைகளை மனுபுத்திரருக்கு கொடுத்த கர்த்தர் இதோ இந்த மேடையில் என்னுடனே நிற்கிறார். இதோ அவர் சொல்கிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இதோ கர்த்தருடைய கரம் இப்பொழுதும் இறங்குகிறது. உங்களில் சிலருக்கு தேவையில்லாத ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கிறது. அதனால் சின்ன சின்ன காரியத்திற்கும் நீங்கள் ஏதோ தரிசனம் காண்பதாக நினைத்து சிறு சிறு காரியங்களிலும் கலங்கி நிற்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு சரியான விதத்தில் நேர்த்தியாய் கர்த்தரின் தரிசனங்களை காணும்படியாய் உங்கள் கண்களை திறக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெளிவாய் நீங்கள் தரிசனங்களை காணும்படி உங்களுக்கு அருள் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ தாவீதை போல நான் உங்களில் பலரை இந்த நாளில் அபிஷேகம் பண்ணும்படி நான் வந்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் ஆயத்தமா என்று கர்த்தர் கேட்கிறார். பாரேசின் வீட்டில் வந்த தாவீதை போல
அபிஷேகம் பண்ணும்படி அபிஷேக தைலத்தோடு நான் இங்கு நிற்கிறேன். யார் அந்த தாவீது? யார் தாவீதை போல தன்னை தாழ்த்தவும் எனக்கு துதி பாடவும் நிற்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் மேல் என்னுடைய அபிஷேக தைலத்தை ஊற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள்வீர்களாக. பாரேசின் வீடு என்று உன் வீடு சொல்லப்படும். பாரேஸ் வீடு, போவாசின் வீடு, போவாசின் இல்லம் என்று இங்கு இருக்கிற அநேகருடைய வீடு சொல்லப்படும். கர்த்தருடைய வல்லமை பலமா இறங்கி கொண்டிருக்கிறது. இதோ கர்த்தர் மகிமை பொருந்தினவராய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை காணும்படியான சிலாக்கியம் இங்கு இருக்கிற அநேகர் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். சிங்காசனத்தில் கர்த்தர் வீற்றிருக்கிறதை உங்கள் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இது தீர்க்கதரிசன வார்த்தைகளை கடந்து வருகிறது. கடல் கடந்து செல்லும்படி சிலருக்கு நான் வாசல்களை திறக்கிறேன். அந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. நான் திறந்த வாசல் திறந்ததுவே, அது பூட்டப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிலருக்கு சரீரத்தில் பலவீனங்கள் நிமித்தம் மயக்கம் வருகிறதாக, சில நேரங்களில் நிற்க முடியாமல் தடுமாற்றங்கள் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பலவீனங்கள் உங்கள் சரீரங்களை விட்டு புறப்படுகின்றன. சரீரத்தில் காணப்படுகிற அநேக சுகவீனங்கள் இப்பொழுது இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிறவர்களை விட்டு புறப்பட்டு போகிறது. தேவ கரம் உங்கள் மேல் இறங்கி அமருகிறது. கர்த்தருடைய கரம் அமருகிறது. இதோ இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். உங்களுக்கு சரீரத்தில் நற்சுகம் பலனை இந்த ஆண்டு நான் கட்டளையிடுகிறேன். பெற்றுக்கொள்வீர்களாக, பெற்றுக்கொள்வீர்களாக. இந்த நோய் தீராது என்று டாக்டர்கள் சொன்ன நோய்கள் இன்றைக்கு முறிகின்றன, மறைகின்றன, முறிகின்றன, மறைகின்றன. அது உங்களை விட்டு விலகுகிறது. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இதோ நான் உங்களுக்கு சொல்லியவைகள் யாவையும் பத்திரமாய் வீட்டிலே நோட்டு போட்டு எழுதி வைத்துக் கொண்டு கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்று கேட்டு உரிமை பாராட்டி கொண்டிருக்கிற அநேகரை நான் இந்த ஆண்டு கனப்படுத்துவேன், கௌரவப்படுத்துவேன், பெயர் புகழ் உண்டாகும்படி செய்வேன். உங்கள் வீட்டிலே இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பூசப்படுகிறது. உங்கள் நிலைக்காலிலே இனிமேல் சத்துரு உங்கள் வழியாய் கடந்து வருவதில்லை. உங்கள் வீட்டின் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் பூசப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிமையானவைகள் இனிமேல் உன்னை குறித்து சொல்லப்படும். மகிமையானவைகள் உன்னை குறித்து சீக்கிரத்தில் சொல்லப்படும். மகிமையான வார்த்தைகள் உன்னை குறித்து சீக்கிரத்தில் சொல்லப்படும். இதோ இப்பொழுதுமே தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கிருபை, 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 தேவ கிருபை இறங்குகிறது. தேவ கிருபை இறங்குகிறது. எனக்கு கிருபை என்றால் ரொம்ப பிடிக்கும் ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று கிருபை கிருபை என்று கெஞ்சி கொண்டிருக்கிறவர்கள் மேல் இப்பொழுதும் கர்த்தருடைய கரம் அமருகிறது. இதோ உனக்கென கர்த்தர் மகிமையாய் வைத்திருக்கிற மகிமைகள் உன்னை இப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளுகிறது. ஒரு கிரீடம் உனக்கு உண்டாகிறது, பெற்றுக்கொள்வாயாக. கிரீடம் உனக்கு தரிப்பிக்கப்படுகிறது, பெற்றுக்கொள்வாயாக என்று கர்த்தர் இந்த 1ஆம் தேதி 1/1/2026 சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. வாசல்கள் எல்லாம் என் குடும்பத்துக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. வாசல்கள் எல்லாம் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிறது. வருமானத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் கதறுகிறவர்கள், உறவினருடைய வீட்டு வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள், இதோ இந்த ஆண்டு நிறைவுக்குள்ளதாக அத்தனை வாசல்களும் திறந்திருக்க நீ காண்பாய். நீ மூடப்பட்டதாக கண்ட அத்தனை வாசல்களும் உனக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்க காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. இதோ தத்தளிப்பின் பாத்திரம் யார் யார் கையில் இருந்ததோ அதை நான் பிடுங்குகிறேன். அதற்கு பதில் நான் ஆசீர்வாத பாத்திரத்தை அவர்கள் கையில் தருகிறேன்.
உங்கள் வீட்டார் சொல்லுவார்கள், என் மகளே நீ ஆசீர்வாத பாத்திரம் அம்மா, வந்து ஜெபம் பண்ணி விடு. ஏ சகோதரனே நீ ஆசீர்வாத பாத்திரம்யா, நீ வந்து எனக்கு ஜெபம் பண்ணு என்று போனில் கூப்பிடுவார்கள், நேரில் வந்து நிற்பார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாத பாத்திரமாய் மாறுகிறீர்கள், ஆசீர்வாத பாத்திரமாய் மாறுகிறீர்கள், ஆசீர்வாத பாத்திரமாய் மாறுகிறீர்கள். தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, தேவனுடைய கரம் இறங்குகிறது. என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இதோ உம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தைகளை சொன்னேன். இந்த ஆண்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறதே, அதில் நீர் எங்களை நடத்தி கண்ணின் கருவழி போல் காத்துக்கொள்ளும். நல் மீட்பர் நாமத்தினால் நன்றி சொல்லி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை சொல்லுவோமா? எல்லாருடைய உதடுகளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தட்டும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. கைகளை உயர்த்தி அல்லேலூயா.